மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே. பம் 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 பம். யார் அந்த மனுஷன், யார் திங்கிறான் தான் பாக்குறீங்க. இந்த பாட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாமன்னு யோசிக்கிறீங்களா? தேவையாதான் பாடியிருக்கிறேன். இந்த நம்ம சீமான் இருக்காப்புல இல்ல, சீமான் தான் ஜோம்பிகளை திங்கிறாப்புல இல்ல, அததான் மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே அப்படின்னு அப்பயே பாட்டு எழுதிக்கிறாங்க. இது சீமானுக்கு ஏத்த பாட்டா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சீமானுக்கு ஏத்த ஒரே ஒரு பாட்டு எல்லா வீடியோலயும் ஒரே பாட்டு தான் பாட முடியும். போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அடக்கி இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்ன அத மனக்கணக்கு அப்படின்னு இங்க நம்ம பேசுறோம் பாருங்க. எல்லா வீடியோவிலையும் இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் போட முடியும். ஏன்னா அந்த பாட்டு மட்டும்தான் சரியா செட் ஆகும் சீமானுக்கு. அந்த மாதிரி இப்ப என்ன அவருக்கு ஃபேஷன், இப்போ ஒரு ஃபேஷன் அவர் வந்து 3 மாத ப்ராஜெக்ட் எடுப்பாரு. எப்பவுமே 3 மாசமா ஏதோ ஒரு தலைவர்கள் எடுத்து அதை பேசி அவரை கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுறதுதான் அவருக்கு ஒரே வேலையா இருக்கும். அந்த வரிசையில இந்த வாரம் வந்து நம்ம பட்டியலில் இருப்பது ஐயா பெரியார் இஸ் ஈக்குவல் டு தமிழ் தேசியவாதிகள். பெரியாரும் பாரதியாரும் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆட்கள் எடுத்துட்டு வந்து அப்படியே பெரியாருக்கு, அதாவது முன்னாடி எல்லாம் ஒவ்வொருத்தர் எப்படி காமராஜர், பிரபாகரன், வஉசி, பாரதி இப்படிலாம் ஒவ்வொருத்தரையும் எடுத்துட்டு வந்தா அப்படில, இந்த வாட்டி மொத்தமா கூட்டு வந்தாப்புல. பாத்துக்கலாம்டா நீங்களா என்ன பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 மேல எடுத்து வந்து இப்ப பதில் சொல்லுங்கடா அப்படின்னு ஒருத்தரா எடுத்துட்டு இருந்தா அப்படி இல்ல. 35 பேர் ஈக்குவல் டு ஒரு பெரியார் நிப்பாட்டி ஒரு கலைபுரத்தை நடத்திட்டு இருக்கிறாப்புல. அததான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது மயிலாடுதுறையில ஒரு மீட்டிங்கை போட்டு பாருங்கள் இவர்கள் தான் தமிழகத்தின் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு வாசிச்சு காட்டிருக்காப்புல. அதுல நம்மளுக்கு கிடைச்ச லிஸ்ட் ஒரு போட்டோல வந்து 35 இருக்குது, ஒரு போட்டோல 61 இருக்குது. அது நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு லிஸ்ட்ல சேர சோழ பாண்டியில சேர்க்காம 35 61 பேருக்கு வந்து நேற்று பட்டம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பெரியார்னு எனக்கு ஒண்ணு புரியல. பெரியார் அதாவது இறந்து போனவங்கள்ட்ட என்னத்தை நம்ம பேச்சுவார்த்தை ஒண்ணு இருக்குது. இறந்து போனவங்கள்ட்ட என்னன்னா அவங்க நல்லதை ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுணும். காலப்போக்கில் அதான் நடக்கும். மக்கள் நல்லதை எடுத்துக்கவங்க, கெட்டதை விட்டுருவாங்க. இது வரைக்கும் தமிழ் பண்பாடுல அதான் நடந்திருக்குது. எல்லா தலைவர்கள்ட்ட இருந்தும் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அது கோகலையில இருந்து திலகர்ல இருந்து அப்படிதான். சுயராஜ்யம் என்ன பிறப்புரிமை அப்படிங்கிறதுனாலே அவர் பேர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கும். ஆனா அவர் பிற்போக்குத்தனமான சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கோபாலகிருஷ்ண கோகலையை வந்து ஒரு நல்லது செஞ்சிருக்காரு. ஆனா சதி இன்னும் உடன்கட்டை ஏறுதல் ஆதரிச்சவர் அவரு. இப்படி முற்போக்கு பிற்போக்கு கருத்துக்களை வந்து காலம் முழுக்க தலைவர்கள் ஏத்து வந்து நடந்திருக்கிறாங்க. அதுல முற்போக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு காலம் முழுக்க டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இதுதான் எல்லாருக்கும், பாரதியாருக்கும் இதுதான். ஆனா இந்த பையன், ஆனா இத ஒரே ஒரு ஆளு மட்டும் வித்தியாசமான ஆள் யாருன்னா பெரியாரு. பெரியாரு தனக்கு பிற்போக்குத்தனமா இருக்கிறத அப்படியே வந்து அங்கங்கே உடச்சு விட்டு வந்திருக்கிறாரு. அதுல மட்டும் அவர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஆளா இருந்திருக்கிறாரு. சோ இப்ப என்ன பண்றான்னா எல்லாரையும் போட்டுக்கிட்டு பெரியார் சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து இதை உடைச்சே தீருவேன், இந்த கடப்பாறையால நான் வந்து இந்த கோட்டை சுவரை இந்த மதில் சுவரை நான் உடைச்சே தீருவேன்ட்டு, அதாவது இந்த பெரிய மலை இருக்குல்ல, மலையை உடைக்கிறதுக்கு கடப்பாறை எடுத்துட்டு வந்த ஒரே லூசு இந்த லூசு தான். நான் வந்து பெரியாரை தீர்த்து கட்டாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன குத்தூசி முனமலுங்கின குத்தூசி எடுத்து வந்துட்டு உடைக்க போறேன் அப்படின்னு வந்து நிக்கிறான். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆட்கள் எடுத்துட்டு வந்துட்டு இவங்கெல்லாம் தான் பெரியாரு, அவரு பெரியாரா, இவங்க தாங்க பெரியாரு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட ஒரு கட்டுக்கதை கட்டுறான். இப்போ முதல்ல ஒரு இதுல அடிப்படையிலே சின்ன முரண் இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இடம் பிடிக்கல, ஒரு செய்தி பிடிக்கல அப்படின்னா அதை முதல்ல நம்ம வந்து அந்த அடையாளத்தை வந்து ஏத்துக்க நம்ம நினைப்போமா, அதை வச்சுக்க நினைப்போமா? அப்படி பண்ண மாட்டோம்ல. இந்த லூசு பெரியாரு ஆவே ஆவாது, பெரியாரு எங்களுக்கு பிடிக்காது, பெரியாரு வந்து ஒண்ணுத்துக்கு ஆவாதாரு, பெரியாரு மண்ணு, பெரியாரே மண்ணுதான் சொல்ற. அப்ப பெரியாருக்கு கொடுத்த பட்டம் மட்டும் உனக்கு இனிக்குதா? அப்ப பெரியாரு மண்ணுனா அப்ப நீ வந்து இப்போ இந்த 60 பேருக்கு பட்டம் கொடுத்துட்டீங்களா, அவங்க எல்லாம் மண்ணு தானே அர்த்தம். என்ன இப்ப முதல்ல பிடிக்காதவங்க பேரை எதுக்கியா உனக்கு பிடிச்சவங்களுக்கு சூட்டுற? அது அடிப்படையில முரணா இருக்குல்ல. அதுல இந்த 60 பேர்ல இருக்கிற லிஸ்ட படிச்சுன்னு வச்சீங்க, செம பியூட்டிஃபுல்லா இருக்குது.
அதுல வந்து லிஸ்ட்ல இருந்தா எல்லாரும், அதாவது அதுல வந்து இல்லாதவங்க வந்து இல்லாதவங்கள தான் ஈஸியா நம்ம எடுத்துடலாம். இருக்கிறவங்க வந்து பெரிய லிஸ்ட் போகுது. இல்லாதவங்க ஒரு 2-3 பேர் தான். கரிகஞ்சி, சாட்டப்பைய, சீமானோட பையன் வந்து மாவீரன், அப்புறம் வந்து இந்த மதுரை செல்வன்னு பெண்ணிய போராளி இருக்காத பாருங்க இவரு, இவங்க மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேர்த்துட்டாப்ல. யாரு? பாரதியார்ல இருந்து பாரதிதாசன், திருமாவளவன், ராமதாஸ் அவர்கள், ஐயா முத்துராமங்கல தேவரு, இந்த பக்கம் இமானுவேல் சேகரனாரு அப்படின்னு வள்ளலாறுல இருந்து அடிச்சு அடிச்சு நவுத்தி விட்டாப்ல, விட்டு விளாசி தள்ளிட்டாப்ல. பெரிய லிஸ்ட போட்டு இவர்கள் தான் பெரியார், இவர்கள் பெரிய இருந்தால் யார் பெரியார் அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு லிஸ்ட் கொடுக்குறாப்ல. அந்த லிஸ்ட பார்த்தா நமக்கு எதால சிரிக்குதுன்னே தெரியல. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளவு முரண் இருக்குது. மொத்தத்துல இவரு வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காப்ல இல்ல, அதுல பல பேரு தங்களை பெரியாருடன் ஒப்புக்கொள்வதை அவர்களே ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு, அதுல பல பேரு தங்களுக்கு தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க. இது ஒரு அடிப்படை முரண். இவரு பண்றது முழுக்க முரணா பண்ணி வச்சுட்டு இவர் பெரியார், அவர் பெரியார், இப்ப அவர் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு அப்படி இல்ல. அது எவ்வளவு பெரிய முரண் இருக்குது. ராமதாஸ் அவர்களையும் அந்த அண்ணன் திருமாவளவனையும் சேர்த்து வச்சிருக்கிறிய, உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்குதா? திருமாவளவனை பத்தி பேசும்போது சொல்றான், என்னது உதிரியாக கிடந்த ஜனங்களை மீட்சி திரட்டி அடங்க மறு அத்து மீறு திருப்பி திமிரு இடு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டம் அமைப்பாய் திரளம்னு கூட்டம் கட்டி இன்னைக்கு வந்து அதிகாரத்தை வந்து கட்டி எழுப்பி ஒரு அதிகாரத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு போய் நிப்பாட்டி, ஏன்டா லூசு போயில அவரை ஒத்த சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு 6 சீட்டு சொன்னது யாரா? எந்த லூசு போயடா சொன்னது? இதே இந்த லூசு போய் தானே சொன்னான். அப்புறம் வந்து அவர் வந்து அடங்கமறு அத்திமீறு திமிரி எடு திருப்பி எடு அதுன்னு வந்து அடக்குமுறைக்கு எதிராக போராடினாராம். எந்த அடக்குமுறை? யார் அடக்குமுறை? இந்த ராமதாஸ் தானடா அவருக்கு அடக்குமுறை கொடுத்தது. இந்த ராமதாஸ் தானே அவரை வந்து அவரை ஒடுக்குனது. அவருக்கு இவருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. அது எப்படி இவரையும் அவரையும் ஒரே தட்டுல வைப்ப? லூசு, நீ சோத்தத்தான் திங்கிறியா? நான் கேக்குறேன். இவரு ராமதாஸ் எதிர்த்து இவரு போராடிட்டு இருக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரே பட்டமா? ஐயா இமானுவேல் சேகரனாருக்கும் முத்துராமலிங்கத்தவருக்கு என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது? அவங்க எப்படி ஒரே தட்டுல நீ வைப்ப? இதெல்லாம் புரியுதா? இதுக்கு முன்னாடிதான் இவரு நம்ம ஒரு மதுரையில வந்து ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு தாடி வச்சிருப்பாரு, பேரு தெரியல. அவரு இன்னும் சில பேர்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அந்த சாதிய சங்கங்கள் வச்சிருக்கிறவங்களாம். இவர் நம்ம என்னமோ சாதியவாதின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவன் சாதிக்கு ஆபத்தானவன், தமிழர்களுக்கு ஆபத்தானவன் சீமான், இவன் சொல்றத நம்பாதீங்க. ஏன்னா ஒரு குரூப்புக்குள்ளேயே போய் அதாவது அவங்க எதிரிகளா இல்ல, எதிர் துருவங்கள்ல கருத்தால் மாறுபட்டு நிக்கிறாங்க. அவங்களையெல்லாம் ஒன்னா சேர்த்தினா என்ன மிஞ்சும் உனக்கு? என்ன நீ பேச ட்ரை பண்ற? இது RSS வேலை இல்லையா? சாதியா போய் சாதியில் உள்ள ஓட்டுகளை வந்து எடுக்கிறது வந்து RSS புத்தி. அந்த புத்திய உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீ வந்து இங்க எடுத்து வந்து கிடக்குற இல்ல. ஐயா ராமதாஸ் இருக்கிறாருல, அவர் வந்து நாடக காதலுங்கிறாரு. காதலிச்சு எங்க சமூகத்து பெண்களை வந்து ஏமாத்துறாங்க. அது யாருன்னா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் போட்டு வந்து எங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்றாப்புல. அண்ணன் திருமாவளவன் ஆணவ கொலைக்கு எதிரானவர். இவங்க 2 பேரும் ஒன்னா? இவங்க 2 பேரும் சரி, உனக்கு ஆணவ கொலை பத்தி என்ன தெரியும்? என்ன புரிதல் இருந்திருக்கு? என்ன நீ கருத்து சொல்லியிருக்கிற? ஆணவ கொலைகள் இல்ல, அது குடிபெருமை கொலை அப்படின்னு ஒண்ணு நடக்கிறதே இல்லை. வந்து இதுக்கு பசங்க வந்து தேவையில்லாம போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சமூகத்துல, அவங்கள்ட்ட போனா பேசி முடிச்சுக்கலாம் சமூகமா. அவனோட எமோஷன் என்ன, பிரச்சனை என்ன, எதுக்காக அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு எதையுமே புரிஞ்சுக்காம டோட்டலா வந்து அதை நார்மலைஸ் பண்ணி ஆணவ கொலைனே ஒண்ணு கிடையாது தமிழ் சமூகத்துல அப்படிங்கிற மாதிரியே ராஜா பண்ணவும் நீ. அதை வந்து பட்டியல் சமூகத்துல அதிகமாக ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு அவர் வருத்தப்பட்டு இருக்காரு திருமாவளவன். இந்த பக்கம் நாடக காதல் சொல்லி அவர் உருட்டிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் நீ ஒரே தட்டுல வச்சினா அவங்க 2 பேருமே உனைய இதா கழட்டிட்டு அடிப்பாங்கன்னு தெரியாது. முதல் விஷயம் அடிப்படை பண்பு. இந்த உலகத்துல அடிப்படை பண்பு யாரையும் யாரோடையும் ஒப்பிடவே கூடாது. அதுதான் முதல் வேலை. அதுதான் அறிவியல அதான் சொல்லுது. உனக்கு அறிவியல் தெரியும், மண்ணாங்கட்டியும் தெரியாது, சாணி உருண்டத்தீங்க மூத்திரம் குடிக்கிற பையனி, உனக்கு என்ன மாட்டு மூத்திரம் குடிக்கிற பையனி, உனக்கு போய் நான் அறிவியலை சொல்லி கொடுத்தா? யாரையும் யாரோடையும் ஒப்பிடவே கூடாதுயா. அது யாரா இருந்தாலும் சரி, யாரையும் யாரோடையும் ஒப்பிட முடியாது இந்த உலகத்துல. அதுதான் அடிப்படை பண்பு. நீ போய் என்ன எல்லாரையும், அது மட்டும் இல்லை, நீ வந்து அதாவது தனித்தனியா ஒப்பிட்டோட கூட பிரச்சனை இல்லை, நீ ஒரு ஸ்டாம்ப் எடுத்துட்டு போயிட்டு எல்லாரோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருக்கிற,
ஹூ வித் பெரியார், ஹூ வித், அது எப்படி செட் ஆகும்? அது கிடையவே கிடையாது. அப்படி அப்படி ஒரு பண்பு, அப்படி ஒரு சயின்ஸே உலகத்துல கிடையாது. இன்னொன்னு, யாரையும் யாரோடும் ஒப்பிடுவது தமிழர் பண்பே அல்ல. சரியா? அதாவது இந்த பெரியாருங்கிற தமிழ் சமூகம் என்ன சொல்லுது? பெரியோரை விகழ்தலும் பெரியோரை புகழ்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. நார்மலா இருங்க, எல்லாரும் ஒண்ணுதான், யாரும் ஒண்ணு பெருசு கிடையாதுன்னு தமிழ் சொல்லி கொடுக்குது. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? எல்லாரையும் போயிட்டு ஒப்பிட்டு இருக்கிற. அது அடிப்படையிலே தவறு. நீ இவ்வளவு உருட்டு உருட்டுறிய. பெரியார வந்து நீ கேவலப்படுத்துற, பெரியாரே மண்ணுங்கிற. பெரியார வந்து நான் நீ பெரியார்கிட்ட போய் சொன்னாலே அவரே சொல்லிட்டாங்க பல மேடையில, மசுர்னு கூட என்ன கூப்பிட்டு போ. பெரியார பத்தி பெரியாருக்கு ஒரு ஒப்பீனியன் கிடையாது முண்டா. அவருக்கு ஒரே கொள்கை தான், சுயமரியாதை. எல்லாரும் என்னைய போலவே சுயமரியாதையோட வாழணும், நான் வாழ்றேன்பா, எல்லாரும் வேணும் வாழணும் அப்படின்னு நினைச்சு சுயமரியாதைக்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்சவரு. அவருக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீ அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரே அவரை ஒண்ணு இல்லைன்ட்டாரு. நீ என்ன போய் செவுத்துல முட்டிக்கிட்டு அவரு ஒண்ணு இல்ல, அவர் ஒண்ணு இல்லைங்கிற. அவரு வந்து ஒண்ணுமே கிடையாது. அவரே சொல்லிட்டாரு, நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒரு வேலை செய்ய வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா சொல்லிக்கீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஆனா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு. அவர் செத்து போயிட்டாரு. அவர் செத்து போயிட்டாரு. நீ யாருகிட்ட இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கனே முதல்ல தெரியலையே. உனத்து கூடயா? இதுல பெரியாரே மண்ணு, பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணுதான். ஆமா தம்பி, பெரியாரே மண்ணுதான். யாருக்கும் இல்லாத பவர் மண்ணுக்கு இருக்குது. எல்லாரும் பெரிய வேற வேற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், மண்ணு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் செரிக்கும் தன்மை கொண்டது. உன்னையும் செரிக்கும், கூட்டத்தையும் செரிக்கும். இது வரைக்கும் திராவிடம்னு எதிர்த்து எல்லாரையும் செரிச்சிருக்குது. உன்னையும் செரிக்கும், உன் கூட்டத்தையும் செரிக்கும். அதுதான் மண்ணோட சிறப்பு. அது மட்டும் இல்ல, அது பெரியார் மண்ணோட சிறப்பு என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த ஆரிய பார்ப்பன ஆதிக்க கும்பலை செரிச்சு திண்டு வரவரு. ஓகேவா? அதனால இது பெரியார் மண்ணுதான், பெரியாரே மண்ணுதான். உன்னையும் திங்கும், உன் கூட்டத்தையும் திங்கும். இந்த ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிடுறது அது எதிர் தெரியுமா நடக்கும்? மனு தர்மத்துலதான் இருக்குது. அவர் பெரியவர், அவரு வயசானவர், அவர் அதுக்காகவே அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் வந்து பணக்காரு, அப்படிலாம் கிடையாது. மனுஷன் அறிவுக்கு தான் மரியாதை, அவனோட நடத்தைக்கு தான் மரியாதை. பார்த்தோன்னே எல்லாரையும் எப்போதும் பாக்குற மாத்தத்துல சமமா நடத்துவோம். வாங்க உட்காருங்க, இது பண்ணுங்க. ஆனால் அவன் அந்த இடத்துல ஒரு நடந்துக்கிற ஒரு செயலை பொறுத்தே அவனோட மரியாதை குறைஞ்சிரும். அவன் யாரு எப்படிப்பட்டவன்னு. ஆக செயலுக்கு தான் மரியாதை ஒழிய அவன் பெரியவரு சின்னவரு, அவர் பணக்காரரு, இவர் படிச்ச, அதுக்கெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான். இந்த நீ சொல்ற மாதிரியான ஆட்களோட ஆட்கள் ஒப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரியாதை, ஒப்பிட்டு மரியாதையெல்லாம் மனு தர்மத்துலதான் சொல்லி கொடுக்குது. நீ அதைத்தான் இங்க வந்து உருட்டிட்டு இருக்கிற. திரும்ப திரும்ப நீ வந்து பிராமண தேசியத்தை தான் பேசிட்டு இருக்கிற, பார்ப்பன தேசியத்தை தான் பேசிட்டு இருக்கிற ஒழிய நீ தமிழ் தேசியம் பேசுற ஆள் கிடையாது. சீமான் சரியான ஒரு காமெடி பீஸ். தாத்தா என்ன பண்றாப்புல, சீமான் தாத்தா, நம்மளாவது ஒரு தடவை தான் பெரியார் இல்ல மீட்டிங்ல வந்து அப்ப பேசும்போது பெரியார் சொல்லுவோம். ஒரு மீட்டிங்கை போட்டு நம்ம மனோஜ் தான் சொன்னாப்புல, நானாவது மனு தர்மத்துல ஒரு தடவை தான் தேமகனேன்னு போட்டிருக்குன்னா, அவன் அதை வச்சு டிபேட் பண்ணி அதை வந்து டைட்டில போட்டு யூடியூப்ல ஏதோ டைட்டில் கொடுத்துருக்காங்க. அம்மா மீட்டிங்ல ஒரு தடவை ஒரு 5 தடவை பெரியார்னு யூஸ் பண்ணுவோமா? இவன் பெரிய மாநாடை போட்டுக்கிட்டு 61 பெரியார்களை அறிவிச்சு அப்ப எத்தனை தடவை பெரியார்னு கூப்பிட்டுருப்பான். அவங்க நம்மளை விட அதிகமா அந்த பேரை உச்சரிச்சது நீ தான். ஓகேவா? அதனால அதை பாத்துக்க. இன்னொன்னு, பெரியார வந்து ஏதோ நம்ம வந்து நார்மலைஸ் பெரியாருங்கிற பேரை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நார்மலைஸ் பண்றதுதான் எங்களுக்கு வேலை. திரும்பவும் சொல்றேன், அவரை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒரு வகையில வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கிற விஷயம் என்னன்னா, இவ இப்படியே குடுத்துக்கிட்டு வந்தா யாரு கொடுக்க போறான்னு சொன்னல, சாட்டை கரிகஞ்சி மாவீரன் பிரபாகரன் அவன் பையன் கொடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுல உள்ளவங்க அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்து இன்னும் சில லிஸ்ட்ல விட்டுட்டான். நான் பயந்துகிட்டே வரேன், ஐயோ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்னத்துக்கு ஆவறது? ஏதோ இவங்க கொடுத்த 66 பேருமே வந்து தெரிஞ்சே தெரியாமல அதுல சில பேர் வந்து நம்ம அவங்களோட உடன்படுறோம், அதனால பிரச்சனை இல்லை. அந்த லிஸ்ட் அப்படியே வந்து அப்படியே அந்த பக்கம் போய் ஷாவர்கரு அப்புறம் கோல்வாக்கரு அப்படின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் அவங்களுக்கு மட்டும்தான் பேலன்ஸ். அதை கொடுத்துருந்தா சோலை முடிஞ்சு. இது ஆதரிப்பதா எதிர்ப்பதான் நமக்கே ஒரு குழப்பம் வந்திருக்கும். அந்த இடத்துல குழந்தை விட்டுருப்பான். நல்ல வேலை சாவர்கர் அறிவிக்காது. அந்த வகையில நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதியா இருக்குது. ஸோ லூசு இது வரைக்கும் வந்து எல்லாரையும் ஒப்பிட்டு வந்தான். அடுத்த வாரம் அவன் யாரை கொண்டு வரான், எதை கொண்டு வரான், எல்லாரையும் நம்ம இது சொல்ற மாதிரி குருநாதா வா குருநாதான்னு சிலைக்கு பக்கத்துல நிக்க வச்சு
மனுஷ ஐட்டத்தையும் மாடு ஐட்டத்தையும் எல்லாரையும் வாங்க விட்டு இப்ப 61 பேரை கூட்டு வந்திருக்கிறான். இல்ல அதுல நம்ம சில பேர் உடன்பட்டவர்கள், அதனால அவங்களை யாரையும் விமர்சிக்க முடியாது. ஆனாலும் இதுக்கு முன்னாடி தனித்தனியா கொண்டு வரும்போது எல்லாரையும் பாட்டா நம்ம ஆளுங்க பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க, எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதனால அடுத்த வாரம் அவன் யாரை தூக்கிட்டு வரான், என்ன பண்ண போறான், இல்ல யாரை மாத்த போறான் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு நம்ம ஆர்வமா இருக்கிறோம். செத்து போன ஆளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன்னா தமிழ் தேசியத்தை நிறுவனத்துக்கு வேலை பாடுறான்னா செத்து போனவங்களையா கூட்டு வச்சு சுடுகாட்டுல போய் நீ தனிநீதிக்கு வந்து சுடுகாட்டுல மீட்டிங்க போட்டீங்களாவது அந்த இறந்து போன அந்த தலைவர்களுக்காக கேட்கும். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். கொடுத்த RSS கொடுக்குறான், என்ன அவன் கொடுக்குற காசுக்கு எதையாவது உருட்டிட்டு இருக்கிறதுக்காக எதையாவது போட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறான். இவன் செய்யறது அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. அவ்வளவுதான். இவன் செய்யறத வந்து நமக்கு தான் என்டர்டைன்மெண்ட் வழியா அவன் வந்து ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்கிறான். அவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வந்து சினிமா வடிவல் தான். நம்ம வருண் IPS சொன்ன மாதிரி அவன் மைக்கு புளிய செய்தான் இருக்கிறான். மைக்க பார்க்காம என்னால தூங்க முடியாது. அவ்வளவுதான். அவன் வந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் ஒரு டைரக்டரு, நான் வந்து கலா ரசிகன், நான் வந்து பெரிய எழுத்தாரு, கவிஞர், பாடகம்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படி இல்ல. நீ வந்து ஒரு பேச்சாளர், ஒரேட்டரா, அவ்வளவுதான். நீ அதை தாண்டி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஒரு அறகுறை மைக் புலியா இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அப்புறம் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.